கல்யாணம் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நான் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கேன். சில பேர் உங்க மேல ஒரு விமர்சனம் வச்சிருப்பாங்க, லைக் இவங்க நடிக்கிறாங்க இல்ல பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லி. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்க வயசு என்ன? பப்ளிசிட்டி பார்க்காத ஆளா நான்? நிறைய பேருக்கு இதை பெத்தியம் பிடிச்ச பொண்ணு நான் நினைக்கலாம். அது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கமெண்ட். மேடம், இது என்னோட நம்பர், இது என்னோட அக்கௌண்ட் நம்பர், ஜிபே பண்ணுங்க 10,000. நான் சம்பாதிச்சுட்டு இருந்தது விதம், நான் போட்டுட்டு இருந்தது ட்ரெஸ், என் மதத்தில் நாட் அலவுட். நீங்க உங்க ஸ்கிரிப்சர் போய் படிச்சு பாருங்க. நான் தப்பா இருந்தா அப்போ வந்து சொல்லுங்க. ஆளு 99 மர்டர்ஸ் பண்ணாங்க. எனக்கு எல்லாம் மன்னிப்பாரா? ராங் டைம்ல கேக்குறானான்னு தெரியல. உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் இல்ல கல்யாணம் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? I ஐடியா don't want this question. ஓகே. நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. And it's my personal life. What has the world got to do with it? டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் பத்தி சொன்னீங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வரும்போது சில பேர் உங்க மேல ஒரு விமர்சனம் வச்சிருப்பாங்க, லைக் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, இல்ல இவங்க நடிக்கிறாங்க இல்ல பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி டீல் பண்ணீங்க? சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? ப்ளீஸ். உங்க வயசு என்ன? என் கரியர் பத்தி உங்களுக்கு தெரியும். பப்ளிசிட்டி பார்க்காத ஆளா நான்? டெஃபினட்டா நிறைய பார்த்துருக்கீங்க. There you go. So alhamdulillah, எனக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை. இதுல என்ன பப்ளிசிட்டி இருக்கு? இது பார்த்தா எனக்கு என்ன மோர் ஃபிலிம்ஸ் கிடைக்க போதா? நான் அதை உலகம் விட்டுட்டேன்னு சொல்றவங்க எனக்கு இது பப்ளிசிட்டியோட என்ன கிடைக்கும்? இல்ல பெரிய ஆட் ஏஜென்சி என்ன சைன் பண்ணுவாங்களா? What am I going to get by this? So அது நினைக்கிறவங்க பாவம் இங்க கம்மியா இருக்காங்க, வேற எதுவும். ஓகே. ஒருத்தரும் வந்து கடவுளோட கனெக்ட் பண்றது, அதாவது பேசுறது வந்து ஒரு விதமா இருக்கும். ஸோ நீங்க எப்படி பேசுவீங்க கடவுளோட? நிறைய வழியில பேசுவேன். சில சம்டைம்ஸ் ஒரு குழந்தை மாதிரி பேசுவேன், சம்டைம்ஸ் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசுவேன், சம்டைம்ஸ் ஒரு ஹம்பிள் சர்வெண்ட் ஆகி பேசுவேன். ஸோ நிறைய வழிகள் இருக்கு. நிறைய வழிகள் இருக்கு. இப்போ உங்களுடைய டெய்லி ரொட்டீன், அதாவது முன்னாடி வந்து அஃப்கோர்ஸ் வேற இருந்திருக்கும். இப்போ இந்த தொழுகையை தாண்டி உங்களுடைய ரொட்டீன் என்னவா இருக்கும்? ப்ரேயர் தான் என்னோட டே டு டே ஆக்டிவிட்டி அண்ட் மை ஸ்டடீஸ். எனக்கு ஸ்டடீஸ் இருக்கு, அதில் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிளாஸஸோட டைம், ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் சீரீஸ், FBI அந்த மாதிரி, க்ளீன் டெலிவிஷன், சம் 1 hour or 1 episode 40 minutes பார்ப்பேன். நியூஸ் கேட்பேன், ஜஸ்ட் டு நோ வேர்ல்ட் ஆக்டிவிட்டீஸ் என்ன நடந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். அண்ட் ஐ ப்ரே. ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் இந்த த்ரில்லர் சொன்னீங்களே, லைக் இட் இஸ் லைக் டாக்குமெண்ட்ரி, அது மாதிரி வெப் சீரிஸ் பார்ப்பீங்களா? ஓகே. எல்லாருக்குமே வந்து இந்த சரண்டரிங் டு காட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரி உங்கள் லைஃப்லையுமே அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ஸோ ஹஜியா மும்தாஸ் அப்படின்ற ஒரு விஷயம், ஸோ அதுக்கான காரணம் என்ன? சரண்டரிங் டு காட் ஓட அர்த்தம் என்ன தெரியுமா? அதில் அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? இஸ்லாம். ஓகே. And the one who surrenders is a Muslim. Muslim is not a Mumtaz, Fatima, Abdul. Muslim is the one who surrenders completely. கடவுள் கிட்ட சப்மிட் பண்ணிக்கணும், அது ஒரு முஸ்லிம். And Islam is the one religion where you submit completely to God. ஓகே. அண்ட் இந்த மாதிரி கடவுள்கிட்ட நம்ம சரண்டர் ஆகும்போது நான் கேள்விப்பட்டது தான் கேட்குறேன், நம்ம செய்த பாவங்களை வந்து மன்னிப்பு கேட்பேன், மன்னிச்சிருங்க நான் பண்ணதுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் அதை வாங்கினதுக்கு அப்புறமா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுக்காக ரொம்ப நீங்கள் வருந்துனீங்க, நீங்கள் சொல்ல முடியுமா உங்களால்? நிறைய விஷயத்துக்காக. நான் சம்பாதிச்சுட்டு இருந்தது விதம், நான் போட்டுட்டு இருந்தது ட்ரெஸ், என் மதத்தில் நாட் அலவுட். நான் ஆடிட்டு இருந்தேன் கேர் மெஹரம், நான் மெஹரம்ஸோட. You know the meaning of mehram? So non-mehram, your father, your brother, your husband, your child, your nieces, your nephews, blood relations, இவங்க உங்க மெஹரம். இவங்க தவிர you're not supposed to be without the hijab or without the abaya in front of non-mehrams. நான் பண்ணிட்டு இருந்தது கம்ப்ளீட் ஆப்போசிட். எனக்கு இஸ்லாம் ஈஸி கோயிங் தோணுது, பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அதோட பிரின்சிபல் எனக்கு நல்லா புரியுது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்க ஒரு குட் நியூஸ் ஃபார் ஆல் த முஸ்லிம்ஸ் அவுட் தேர் or for everybody out there, if you turn to Allah in true repentance just before your last breath also, Allah will accept. That's a good news. Why? Because you have time. Bad news enna theriyuma? How much time you have, you don't know. Okay.
Are you getting the point? So alhamdulillah, Allah is so forgiving. நான் வாயில இருந்து சாரி சொல்றது இல்ல மனசுல இருந்து ரியலி பீங் சாரி, அல்லாஹ்க்கு வித்தியாசம் தெரியும். நீங்க எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கீங்க, நீங்க எப்படி அல்லாஹ் உன்னை மன்னிப்பாங்க, யாராவதுக்கு கேட்டா அதை பத்தி டோன்ட் வரி, பிகாஸ் அல்லாஹ் ஹேஸ் செட் தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அதை நான் சொன்னா இட் வில் பிகம் டூ மச். அ மேன், ஒரு ஆளு he had 99 மர்டர்ஸ் பண்ணாங்க. ஒரு ஸ்காலர் கிட்ட போய் கேட்டாங்க, எனக்கு அல்லாஹ் மன்னிப்பாரா? அவ சொன்னா மன்னிக்க மாட்டான். he killed, அந்த ஆளும் கொன்னுட்டாங்க. இன்னொரு ஆள் கிட்ட போய் கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சுத்தி இருக்கிறது இடம் உங்க ஹிஸ்டரி பத்தி நல்லா தெரியும், இங்க உனக்கு நிம்மதியோட வாழ்றதுக்கு விட மாட்டாங்க, நீங்க அந்த ஊருக்கு வேற ஊருக்கு போயிடுங்க. அவர் போயிட்டு இருக்கும்போது அவங்க he died. Now the angels came and said, shall we have you forgiven? நீங்க அவங்க மன்னிச்சிட்டீங்களா? Because he was seeking for your forgiveness. Allah கிட்ட கேட்டாங்க the angels. So where do we write him? Heaven or hell? You know? So then he said, measure it. Measure the ground. If he was closer, அந்த ஏரியாக்கு க்ளோஸ் ஆயிருந்தா write him in heaven. இந்த ஏரியாக்கு க்ளோஸ் ஆயிருந்தா write him in hell. Because this is the land where he committed most mistakes. You know what Allah did? Allah shortened that length. He appeared closer to that land. And subhanallah, he was written as the one forgiven. Allah is so forgiving. So how you approach apology and not repeating the mistake again? Personally, உங்களுக்கு Apology to whom? Anybody? To God? Anyone? இருக்கலாம். Any apology consists of few steps. First, உங்களோட realization. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரூ இன்டென்ஷன் நாட் டு ரிப்பீட் தட். அதுக்கப்புறம் தான் அது ஒரு அப்பாலஜி, அது ஒரு சாரிக்கு ஃபுல்லாக டெப்த் கிடைக்கும். சாரி 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 அடுத்த நிமிஷம் அதே பண்ணுறதுன்னா யூ ஆர் நெவர் சாரி, யூ ஆர் நாட் சாரி. ஸோ வெதர் யூ ஆர் சேயிங் சாரி டு யுவர் கிரியேட்டர் or you're saying sorry to a fellow human being, be sure to not repeat it. இல்லைன்னா your sorry is worthless. What if someone does it to you? So அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் பண்ணுற தப்போ இல்லை நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு, இப்போ அதே உங்களுக்கு வேற யாராவது பண்ணால் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? அந்த என்ன பண்ணா தவறுகள் உங்களுக்கு சொன்ன நம்ம ஆரம்பத்தில் கேட்டேன் இல்லையா, forgive and move on. அந்த டைமுக்கு கோவம் வரும், மன்னிச்சுட்டு they are not traveling with you throughout your life. ஒரு ஜர்னியில் ஒரு பாடம் கிடைச்சிருச்சு, லெசன் லேர்ன்ட், யூ லேர்ன்ட் யுவர் லெசன், மறுபடி don't allow that person to do that to you. Except non-negotiable relations like family, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பட் apart from family, when anyone அந்த மாதிரி பண்ணுறாங்க, மன்னிச்சுட்டு move on, because you want Allah to forgive you, right? Allah உங்களுக்கு மன்னிக்கணும். So have a forgiving heart, but don't be bitten from the same hole twice. Thank you. மற்ற ரிலீஜன் பற்றியும் அந்த ரிலீஜன்ஸோட கடவுள் பற்றியும் உங்களுடைய தாட் என்ன? See, I'll tell you one thing. Every religion ஓட கோர், நீங்கள் வேதாஸ் எடுத்துக்கோங்க, உபனிஷத்ஸ் எடுத்துக்கோங்க, என்ன புக் ஆஃப் சனாதனா எடுத்துக்கோங்க, கிறிஸ்டியானிட்டியோட கோர் எடுத்துக்கோங்க, ஓகே, இட் இஸ் யோர் லார்ட், யோர் காட் இஸ் ஒன் காட். The commandment, the first commandment of the Old Testament, your Lord, your God is one God. Ade in Sanskrit, I knew the word, but I knew the sentence, but it's not coming to my memory. So without wasting time, that is what even the Vedas say. Islam, la ilaha illallah, there is no God but Allah, one God. So the basics of every world religion is one God. மற்ற மதத்தில் இருக்கிறவங்க அதில் அவதார் கொடுத்துட்டு ஆர் அல்லாவோட பார்ட்னர்ஸ் அசைன் பண்ணிட்டு they have drifted apart. La baduma ta badum. You worship what you worship, I worship what I worship. But நீங்கள் கோருக்கு போயிட்டீங்கன்னா எல்லா ரிலிஜனோட டீச்சிங் இஸ் ஒன் காட் ஒன்லி. அது நிறைய பேர் தெரியாமல் இதை பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அவங்களோட ஸ்கிரிப்சர்ஸோட டெப்த்தே தெரியாது. Why Islam is more protected and why the belief is so strong in one God in Islam is because our scriptures did not change. நம்ம ஒரிஜினல் ஸ்கிரிப்சர்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். பைபிள் ரிவீல் ஆனது வேற லாங்குவேஜில், அதில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லாங்குவேஜில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு கோர் எசன்ஸ் ஆஃப் த இதை போயிடுச்சு, புரியுதா? பட் குரான் வி ரீட் இன் அரபிக் ஓன்லி. அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்காலர்ஸ் கொடுத்த டிரான்ஸ்லேஷன் படிச்சுக்கிறோம், பட் ஸ்டில்
we maintain the main scripture. You get Hindu rulings from your Vedas, correct? Bhagavad Gita, Ramayana are other books, but main rulings எங்கிலிருந்து கிடைக்கிறது? வேதாஸ்ல இருந்து தானே. அதை எவ்வளவு பேர் படிக்கிறாங்க? ஏன்னா அது சன்ஸ்கிருத்ல இருக்கு. Nobody wants to go into that much of details. அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அதை ஃபாலோ பண்ணலாம். சேம் திங் இன் முஸ்லிம்ஸ் ஆல்சோ. லைக் கமெண்ட்ஸ்ல திஸ் கேன் கோ ஹேவாயர். ஹூ இஸ் ஷீ டு கமெண்ட் ஆன் ஆர் ரிலிஜன்? கிடையாதுங்க, நான் யாருமே இல்லை. நீங்க உங்க ஸ்கிரிப்சர் போய் படிச்சு பாருங்க. நான் தப்பா இருந்தா அப்போ வந்து சொல்லுங்க. It is in your own books. So that is what it is. There is only one God. You cannot assign partners to him. That is what the basic thing is in every religion. டே டு டே ஆக்டிவிட்டியில் என்ஜாயிங் த மோஸ்ட்னா எதை சொல்லுவீங்க? நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுற விஷயம் டெய்லி பண்ணுற? Quran and namaz, of course. See, you know what it is? நீங்க நமாஸ் படிக்கிறீங்கன்னா நீங்க அல்லாஹ் கிட்ட பேசுறீங்க. Now you want Allah also to answer, you know. அது எப்படி தெரியுமா? நீங்க குரான் படிச்சா அல்லாஹ் உங்ககிட்ட பேசுறாங்க. And it took me many years, and just I have realized this 2 years back, when I have a thought running in my mind and I'm reading the Quran, the அடுத்த வர்ற line will be an answer to my thought. Okay. The book is alive. I swear it is alive. It was catching dust on the shelf of my bedroom for years. I did not know what I'm having in my house. I know Quran, big book for Muslims. அது எனக்கு தெரியும். பட் அதோட பியூட்டி நான் மனசோட கனெக்ட் பண்ணல. அது each page reveals its magic to me every day. Subhanallah, you have to experience it. I want everyone to இப்போ நிறைய பேருக்கு இதை பத்தியும் பிடிச்ச பொண்ணு நான் நினைக்கலாம். சில இன்டர்வியூஸ்ல எதை கூட கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஷி நீட்ஸ் அ சைக்காட்ரிஸ்ட் அதை சொல்லுவாங்க. அது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கமெண்ட். ஏன்னா பிகாஸ் மை லவ் ஃபார் அல்லா இஸ் தட் ஆப்வியஸ். யூனோ வென் யூ சீ சம்படி ஹூஸ் இன் டீப்லி இன் லவ், என்ன சொல்லுவாங்க? பெத்தம் பிடிச்சி போச்சுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? நோ, தட் இஸ் நாட் த திங். தட் இஸ் லைக் நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலதுனால உங்களுக்கு அதோட அர்த்தம் தெரிய மாட்டுது. தட் இஸ் வை ஐ மே அப்பியர் டு யூ லைக் maniac or a psychiatric patient or something like that. But when you truly connect with God, no, and those who have இதை பார்க்குறவங்கள யார் அதை கனெக்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு புரியும் இது. ஓகே. ஸோ ஃபர்தராக ஃப்யூச்சரில் இது நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா எதை சொல்லுவீங்க? ஸ்பிரிச்சுவல்லி கேட்கலாம், லைக் உங்களோட ஐடியாஸ். அஃப்கோர்ஸ் டு பி ஏபிள் டு மெமரைஸ் த ஹோல் குரான் வித் மீனிங். அல்ஹம்துலில்லாஹ், தட் இஸ் மை ஆமீன் யா ரப்பி. And I want to join the Madina Institute. ஓகே. இந்த உலகத்தில் வந்து 2 பிரிவினர் இருக்காங்க, கடவுளை நம்புறவங்க நம்பாதவங்கன்னு. 2 பிரிவினர் இருந்தாலுமே கூட மனுஷனுக்கு மனுஷன் உதவணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க இந்த உலகத்துல? certain people பண்றாங்க மற்றவங்களை காட்டுறதுக்கு, அது ரீல் போட்டு வியூஸ் கிடைக்கிறதுக்கு இல்லை ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறதுக்கு. சில பீப்புள் டூயிங் இட் வித்வுட் எனி ஒன் நோயிங் இட், சில பீப்புள் டூயிங் இட் ஜென்யூன்லி டு டூ இட். ஸோ நிறைய விதத்தில் போயிட்டு இருக்கு. சில பீப்புள் டோன்ட் கேர், எனக்கு கிடைச்சா போதும் அது மாதிரி. சில பீப்புள் ஆர் யூஸிங் இன்ஸ்டாகிராம் சும்மா டு டேக் மணி. மேடம், இது என்னோட நம்பர், இது என்னோட அக்கௌண்ட் நம்பர், ஜிபே பண்ணுங்க 10,000. ஃபார் வாட்? உதவி செய், ஃபார் வாட்? புரியுதா உங்களுக்கு? ஸோ இட்ஸ் லைக் வேர்ல்ட் இஸ் மிஸ்யூசிங் அண்ட் வேர்ல்ட் இஸ் ஹெல்பிங் அண்ட் இட்ஸ் அ மிக்ஸ்சர். நீங்க ஒரு பின் பாயிண்ட், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அட்லீஸ்ட் அது ஒரு மிக்ஸ்சர் ஆயிட்டு இருக்கு. மெனி பீப்புள் ஆர் மிஸ்யூசிங் த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், மிஸ்யூசிங் பீப்புள் வித் ஜென்யூன் ஹெல்பிங் நேச்சர்ஸ் ஆல்சோ, பிகாஸ் ஆஃப் விச் தென் பீப்புள் சே எங்களை ஹெல்ப்பே பண்ணக்கூடாது, போய் பேசுறாங்க. அது கூட நிறைய நடந்துட்டு இருக்கு. பட் டு ஈச் தேர் ஓன், யாருக்கு என்ன சூட் ஆகுது அதை பண்ணுங்க நீங்க. ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா has said that whenever you give in charity, I will increase you in wealth. Okay. And there is a hadith that charity never gives you poverty. So you give as much, give to people who are genuinely in need, choose carefully, help பண்ணுங்க. It's not, see, even smile is a charity. நீங்க ரொம்ப ஏழையா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா, ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, you cannot give anything, give a smile. Even that may change somebody's day, Alhamdulillah. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. Thank you so very much. God bless you.
நான் என்ன சரியா பேசினாலும் தட் வாஸ் ஃப்ரம் அல்லாஹ் சுபானு தாலா. ஏதாவது தப்பு பேசினா தட் வாஸ் ஃப்ரம் மை சைட். யாராவது மனசுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, ப்ளீஸ் forgive me. Try to look at the reason behind it rather than my words. And நான் அதிகமாக தமிழில் பேச முடியாது, எனக்கு தமிழ் வருது, அப்படியே பேச சொன்னால் நான் பேசுவேன். ஆனால் ஏதாவது கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கும் போது நல்லா பேசுறீங்களே அதெல்லாம். என்னோட தாட் ப்ராசஸ் இங்கிலீஷில் போகுது. ஸோ நான் தமிழில் பேச முடியல. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ.